அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், எங்களோடு கூட இருக்கிற தேவன், மக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறபடியால் மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஏழைகளுக்கு பலனும் எளியவர்களுக்கு திடனும் பெரும் வெள்ளத்துக்கு தப்புவிக்கிற ஆண்டவரே துணையுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 22வது அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இப்ப தாவீது ஆண்டவருக்கு நன்றியோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு ஆண்டவரை துதிச்சு பாடுற பாடலை நம்ம தியானிக்க போறோம். எல்லா தாவீதோட வாழ்க்கையில அநேக சத்துருக்களை சந்திச்சதுல எல்லா சத்துருக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்தார். அதெல்லாம் நினைச்சு நன்றியோடு இந்த பாடலை பாடுறாரு. இது சங்கீதம் 18லயும் இதே வசனங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தாவீது சந்திச்ச சத்துருக்கள் பெலிஸ்தியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர்ல கோலியாத்து, அப்புறம் சொந்த மகனே எதிரா வந்த அப்சலோம், இப்படிப்பட்ட சத்துருக்கள் எல்லார் கைக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்தார். கர்த்தர் என் கண்மலை அப்படின்றப்ப என்னுடைய பலத்துக்கு காரணமா இருக்கிறது, கண்மலை போல என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு காரணமா இருக்கிறது கர்த்தர் தான். என் கோட்டை, எனக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். என் இரட்சகருமானவர், இரட்சகர், என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் ஆனவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. இப்ப கர்த்தரை துதிக்கிறாரு. எப்படிலாம் துதிக்கிறாரு அப்படின்னா, அவர் தான் எனக்கு பாதுகாப்பு, என்னை உயர்த்துகிறவர் அவர் தான் எனக்கு புகலிடம், அவர் என்ன பிரச்சனைகளை இருந்து என்னை விலக்கி பாதுகாக்கிறவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிகளுக்கு பாத்திரமானவர், எல்லா துதிக்கு தகுதியானவர் அவர் தான், கர்த்தர் தான். அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் என சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு. பிரச்சனைகளை மாற்றி விடுதலை தருகிறவர் கர்த்தர் தான். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. தன்னுடைய வாழ்நாளில் சந்திச்ச பிரச்சனைகளை தாவீது இங்க சொல்றாரு. மரண அலை, துச்சன பிரவாரம், தாவீத அழிக்கும்படியா பல விதங்கள்ல சத்துரு போராடினா அந்த சூழ்நிலைகள்ல நாம் பயப்படுத்தினது. சூழ்நிலைகள் தாவீத பயமுறுத்துறதா இருந்துச்சு. ஏன்னா மரணத்துக்கு பல முறை ரொம்ப சமீபமா போனார். சரீர பிரகாரமா பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. மரண அலைகள், துச்சன பிரகாரம், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. தாவீத அழித்து போடும்படியா பலவிதமான ஆவிக்குரிய போராட்டங்களும் ஏற்பட்டது.
பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள், சரீர போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். உண்டான நெருக்கத்திலே பலமுறை நெருக்கங்கள் உண்டாச்சு. அது அவருடைய உணர்ச்சிகளை பாதிச்சது. எமோஷனல், முதல்ல பிசிக்கல், அடுத்து ஸ்பிரிச்சுவல், அடுத்து எமோஷனல். உணர்ச்சி பூர்வமான பல்வேறு சோர்வுகள், பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் நேரிட்டது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். ஆனா தாவீதோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள்லையும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார். பிரச்சனைகள் வரும்போது மனித உதவிகளை தேடி போல ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறார். கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். நம்மளும் கூட பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஆண்டவரிடத்துல வந்தோம்னா சரியான தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்கு கண்மலையும் கோட்டையும் இரட்சகருமாய் இருந்து பிரச்சனைகளை மேற்கொள்ள உதவி செய்வார். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தேவன் ஆலயத்துல இருக்கிறாரு. அவர் நம்ம கூப்பிடும்போது நம்மளோட சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்ம பண்ற எல்லா ஜெபமும் கேட்கப்படுது. ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. இப்ப பின்னாடி என்னோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எப்படிலாம் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பூமி அசைந்து அதிர்ந்தது. பூமி அசைக்கப்படுது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்களை குலுங்கி அசைந்தது. வானத்தோட அஸ்திபாரமே அசைது. தாவீது ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி செயல்படுகிறார். அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. மூக்குல இருந்து அழிக்கிறதுக்கான புகை வருது. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் உண்டது. வாயில அக்கினி வருது. வானங்களை தாழ்த்தி இறங்குகிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றார். அவர் பாதங்களின் கீழ் கார் இருள் இருந்தது. அவரோட பாதத்துக்கு கீழே கார் இருள். கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாக சென்றார். துரிதமா செயல்படுகிறார். நம்மளுடைய ஜெபத்தை கேட்கும்படியா கேருபீன்கள் மேல ஏறி வர்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். காற்றோட செட்டைகள்ல இறங்கி வர்றாரு. ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள்ல தண்ணீரோடு கூடி இருக்கிற அப்படி கார் இருள் போல இருக்கிற அத அவர் தங்குற இடமா கூடாரமாக்கிறார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. அவருடைய பிரசன்னம் பிரகாசமாயிருக்கு. நெருப்பு தழல் எரிகிறது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் உன்னதமானவர். அவர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். தாவீதோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி வர்றாரு. அவர் தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து சத்துருக்களை சிதறடிக்கிறாரு. மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். மின்னல்கள் தேவனுடைய வல்லமையை குறிக்குது. அவருடைய வல்லமை சத்துருக்களை கலங்க பண்ணுகிறது. கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதளங்களின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. எப்படி யாத்ராகமம் 14வது அதிகாரத்துல
செங்கடல் இரண்டா பிளந்ததோ அது போல அவருடைய சுவாச காற்றினால் சமுத்திரத்தின் மதகுகள் எல்லாம் திறக்குது, பூமியோட அஸ்திவாரங்கள்லாம் காணப்படுது. உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். ஜலப்பிரவாகம் போல சத்ரு என்னை அழித்து விடும்படியா, என்னை அமுக்கி போடும்படியா எழும்புறான். ஆண்டவர் உயரத்துல இருந்து தம்முடைய கையை நீட்டி என்னை பிடிச்சு தூக்கி விடுகிறார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பத்தி அவங்க என்னை விட பலவான்கள், பலத்த சத்துருக்கள். தாவீது நல்லா உணர்ந்தாரு, கர்த்தர் தான் எனக்கு வெற்றியை தர முடியும், சத்துருக்களை மேற்கொள்ள செய்கிறது கர்த்தர் தான். நம்ம பல இடங்கள்ல தாவீது யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு செயல்பட்டத பார்க்கலாம். தன்னுடைய சொந்த பலத்தை தாவீது எந்த நேரத்திலையும் நம்பினதுல பழைய வெற்றிய வச்சு இந்த புதிய வெற்றிய நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் நினைச்சதில்ல. கோலியாத்தை சந்திக்கும் போது கூட ஒரு முறை ஒரு கரடி வந்தது, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, இதுக்கெல்லாம் தப்புவித்த தேவன் இந்த கோலியாத்து கைக்கும் என்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத அங்க பார்க்கலாம். முழுமையா கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் தாவீதோட வாழ்க்கை. என் சத்ரு என்னை விட பலசாலிகள், என்னை விட பலத்தவங்க, ஆனா கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார் பகைஞருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்து ஏற்படுத்தும்படியா சத்துருக்கள் எதிரிட்டு வந்தாங்க, ஆனா கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்து சத்ருவினுடைய கைக்கு என்னை தப்புவித்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் மேல பிரியமாய் இருக்கிறதுனால நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விசாலமான இடத்துக்கு கொண்டு என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். எனக்கு நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் கொடுத்தார். என் கையோட சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் அப்படின்னு சொல்றாரு. தாவீது ஒருவேளை பாவம் செய்திருந்தாலும் தன்னோட பாவத்தை தேவனிடத்துல அறிக்கை செய்து பாவத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்துல நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் தாவீது செய்த பாவங்களை ஆண்டவர் சுட்டி காட்டிய போது தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்று கொண்டார். அதனால அவருடைய நீதியினால கர்த்தர் பதில் அளித்தார். கையோட சுத்தத்துக்கு தக்கதாக தேவனால சுத்திகரிக்கப்பட்ட தாவீது எனக்கு என் சுத்தத்துக்கு தக்கதாக சரி கட்டினார். நம்மளோட நீதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது குப்பை போன்றது, அழுக்கானது நம்மளோட நீதியெல்லாம். ஆனா கர்த்தர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம நீதிமான் ஆக்கும்படியா கர்த்தர் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்மளை நீதிமான் ஆக்கிறதுக்காக அவர் பாவியானார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால நம்மளோட நீதியின்படி அல்ல, அவர் நம்மளை நீதிமான் ஆக்கினதுனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அந்த நீதிக்கு தக்கதாக
அவர் பதில் அளிப்பார். நம்மளோட கையின் சுத்தத்திற்கு தக்கதாக நமக்கு சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல தாவீது பாடின ஒரு பாடலை தியானித்தோம். இது கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை முடிவுல பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் யோசித்து பார்த்து ஒரு ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்துகிறத இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அவர்தான் என்னோட பலத்துக்கு காரணமானவர், எனக்கு பாதுகாப்பு அவர்தான், என்னோட பிரச்சனையில இருந்து விடுதலை தர்றவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிச்சு பாடுறாரு. என்னோட சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறது தேவன்தான். சரீரத்துல, ஆவியில, உணர்ச்சியில ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகள்லையும் கர்த்தர் எனக்கு உதவி செய்து எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காத்து கொண்டார். என்னோட ஜபத்தை கேட்டிருக்காரு, உடனே செயல்படுறாரு, துரிதமாய் இறங்கி வர்றாரு, தம்முடைய வல்லமையினால பதில் செய்கிறாரு, சத்தத்தை தொனிக்க பண்ணி சத்துருக்களை தமது வல்லமையினால கலங்க பண்ணுகிறார். சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள்லாம் காணப்பட்டது. உயரத்திலிருந்து தன்னுடைய கையை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை அழித்து விடும்படியா நினைக்கிற சத்ருனுடைய பிடியிலிருந்து என்னை தூக்கி விடுகிறார், விடுதலை தர்றாரு. ஆபத்து நேர்பட்ட போது எனக்கு எதிரா நிறைய பேர் வந்தாங்க, ஆனா கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தாரு. அவர் என் மேல பிரியமா இருந்ததுனால விசாலத்துல கொண்டு வந்து தப்பு வச்சாரு. என்னுடைய நீதிக்கு தக்கதாக பதில் கொடுத்தாரு, என்னுடைய கையின் சுத்தத்துக்கு தக்கதாக சரி கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு பலன், நீங்க தான் எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பு, நீங்க தான் எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவர். எங்களுடைய அனுதின வாழ்க்கையில உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய கிரியைகளையும் நாங்க பார்த்து உம்மை துதிக்க, தாவீதை போல எல்லா சூழ்நிலையிலும் உம்மை சார்ந்து கொள்ள, உங்க பலத்தை சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய நீதியின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால உம்முடைய கிருபையினால ஆண்டவரே எங்களை நீதிமான் ஆக்கி ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய வல்லமையை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.